ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகாய்மேரி கிச்சன். பாசிப்பருப்பு பச்சரிசி போட்டு நான் ஒரு பணியாரம் போட போகிறேன். இது நீங்கள் ஒரு டம்ளர் பாசிப்பயிறு இது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் போட்டு நீங்கள் அடுப்பில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டுருங்க. இது 2 டம்ளர் பச்சரிசி மாவு இதில் போட்டிருக்கேன். இது ஒரு 100 கிராம் வெல்லம். இது அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சிக்கணும். நீங்கள் மாவில் நீங்கள் உப்பு லைட்டாக போட்டுக்கணும். போட்டு இந்த பாசிப்பயிறு இந்த மாதிரி குக்கரில் வேவிச்சு இந்த மாதிரி கொலையாக இதில் மாவில் இந்த பருப்பை போட்டு நீங்கள் பாவு இந்த மாதிரி காய்ச்சிட்டு ரொம்ப காய்ச்ச வேண்டாம், இந்த அளவுக்கு காய்ச்சினா போகுது. இன்றைக்கி வடிகட்டி இதில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தோசைப்பத அளவு இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கலக்கி பனியாற்கல்ல சுட்டு எடுக்கணும். இந்த மாதிரி பனியாற்கல்ல வச்சு சூடானது நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டரில் ஊற்றிக்கோங்க. இல்லாட்டி கறி மூடி வச்சு நீங்கள் பனியாரம் இந்த மாதிரி சுட்டு சூடோடு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு இது மாதிரி செஞ்சு விடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அரிசி மாவும் பாசிப்பயிரும் போட்டு இப்போ செஞ்சு கொடுத்து இது சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.